நிவாரண நிதி வந்து உடனடியாக ரிலீஸ் பண்ணணும். இது என்ன அவங்க அப்பா வீட்டு பணத்தையா கொடுக்குறாங்க? கிட்டத்தட்ட 900 கோடி ரூபாய் உங்களுக்கு தெரியும். உடனடியாக நானும் மாண்புமிகு பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங்ஜி அவர்களும் சென்னை பார்த்து கொண்டிருக்கிற அதே நேரத்தில் நம்மளுடைய பிரதமர் அவர்கள் டெல்லியிலிருந்து 450 கோடி ரூபாய்க்கான எஸ்டிஆர்எஃப் நிதியை வந்து ஒதுக்கியிருக்கிறார்கள். அதற்கு முன்னாடியும் அந்த எஸ்டிஆர்எஃப் நிதியானது ஒதுக்கி 900 கோடி ரூபாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது வந்து எஸ்டிஆர்எஃப் நிதியான கொடுக்கப்பட்டு, மற்றபடி அவர்கள் நிவாரணத்தை கேட்டிருக்காரு. அதற்கான இந்த குழுவானது வந்திருக்கிறது. அந்த இன்டர் மினிஸ்ட்ரியல் குழு முதல் முறையாக இந்த மழை பாதிக்கும், அதாவது இந்த குழுவானது ஒரு வாரத்துக்கு முன்னே காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கழகம்லாம் ஆட்சியில் இருக்கும்போது 10 நாளைக்கு பிறகு தான் குழு வரும். ஆனால் இந்த குழுவானது முதல் முறையாக மழை வரும்பொழுதே அந்த 20ஆம் தேதி வந்து மழை வரணும். அவர்கள் வந்து 19ஆம் தேதி 18ஆம் தேதியிலேருந்து அந்த குழுக்கள் இருக்கிறார்கள். அவர்கள் ஆய்வு செய்கிறார்கள். அவர்கள் வந்து அந்த அரசாங்கத்திற்கு அறிக்கை கொடுத்த பிறகு அதற்கான நிவாரணம் என்ன என்பதை மத்திய அரசு வந்து பதிவிட்டிருக்கிறார். இது எக்ஸ் தளத்தில் வந்து ஒரு பதிவு போட்டிருக்காரு வந்து உதயநிதி ஸ்டாலின் அமைச்சர். அதாவது வந்து நாங்கள் மரியாதை குறைவாக பேசிட்டேன்னு சொல்லி சொல்றாங்க ஒன்றிய அமைச்சர்கள் வந்து சொல்றாங்க. ஆனா வந்து நாங்க வந்து எங்களுக்கு நாங்க வந்து அதாவது நான் என்ன சொல்றேன், நீங்க வந்து அவர் வந்து குழந்தைத்தனமாக அரசியல்ல ஒரு கத்துக்குட்டியாக இருக்கிறார். அதாவது அரசியல்ல ஒரு பண்பட்டவராக வளர வேண்டும். அவர் இன்னும் தன்னை வந்து எக்யூப் செய்து கொள்ள வேண்டும் என்பதுதான் என்னுடைய, அவரை வந்து என்ன தமிழில் என்ன சொல்லணும்னா அவர் தன்னை வந்து பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று. உதயநிதி ஸ்டாலின் ஒரு பிரஸ் மீட்ல கடந்த பாரதிய ஜனதா கட்சி 9 ஆண்டு காலமே தேசிய பேரிட தான் நான் ஒரு சமூக வலைதளத்தில் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி ஒரு பதிவிட்டிருக்கிறாரு. அதான் நான் சொன்னேன், இப்போ 9 ஆண்டுகளில் நாடு எவ்வளோ வேகமாக முன்னேறி கொண்டிருக்கிறது. இதே 2004லேருந்து 14 வருடம் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி ஆட்சி இருந்தது. அப்போ என்ன நடந்தது? மிகப்பெரிய வரலாறு காணாத ஊழல். நம்மளுடைய இந்த தொகுதியினுடைய எம்பி தமிழ்னா தலை காட்ட முடியாத சூழ்நிலை. கிட்டத்தட்ட 1,76,000 கோடி ரூபாய்க்கான 2G ஊழலை அந்த நேரத்தில் செய்தது தான் அவர்களுடைய சாதனையாக இருந்தது. அவர்கள் ரோடு போடல, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணல, விமான நிலையங்களை டெவலப் பண்ணல, ஏழை எளிய மக்களை கண்டுக்கல, விவசாயிகளுடைய தற்கொலை இருந்தது, மீனவர்கள் மேலே துப்பாக்கி சூடு நடந்தது. 2009 தமிழர்கள் கொல்லப்பட்டார்கள். பல லட்சம் தமிழர்கள் கொலை செய்தது தான் அவர்கள் ஆட்சியில் நடந்தது. ஆனால் அதற்கு மாறாக இன்றைக்கு வளர்ச்சியடைந்த பாரதம், வளர்ச்சியடைந்த தேசத்தை நோக்கி நம்முடைய பிரதமர் அவர்கள் இன்றைக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு சூழ்நிலை, இன்னைக்கு ஊழல் அமைச்சர்களை பார்க்குறோம். ஒரு அமைச்சர் ஜெயிலில் இருக்கிறது நமக்கெல்லாம் வெக்கமா இல்லை? நம்மளுடைய வரி பணத்தில் அமைச்சர் அவர்கள் ஜெயிலில் இருக்கிறார். இன்னொரு அமைச்சருக்கு தண்டனை உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இன்னும் பல 11 அமைச்சர்கள் மேலே ஊழல் குற்றச்சாட்டுகளோட விசாரணை தொடங்கி இருக்கிறது. ஒரு எம்பி வீட்டில் கிட்டத்தட்ட 1200 கோடி ரூபாய்க்கான வருமான ஏய்ப்பு கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது. இன்னொரு அமைச்சர் வீட்டில் 500 கோடி ரூபாய்க்கு வருமான ஏய்ப்பு. இதெல்லாம் யார் பணம்? ஏழை எளிய மக்கள் பணம், நம்மளுடைய சாதாரண மக்களுடைய பணம், உங்க பணம், ஏன் பணம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.